அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். நெடுந்தூரத்துடைய எண்களிடம் விதியின் 4. அதாவது எண்களிடம் நெடுந்தூரத்துடைய விதியின் 4. அந்த நெடுந்தூரத்துக்கு எண்களிடம் 2, 7, 5, 7, 3, 7 இதெல்லாம் கூட்டினாக்க 31. அதோடைய விதிங்கிறது 4. அப்போ நெடுந்தூரம் கிரகத்தினாலேயே விதியினாலேயே நெடுந்தூரத்தை சொல்லப்பட்டு வருகிறது. நெடுந்தூரத்துடைய விதியின் 4. அதாவது தொலைவு நெடுந்தூரங்கிறத விதியின் 4, தொலைவுக்கு விதியின் 7. அப்போது தொலைவுக்கு எல்லையே இல்லை. அப்போ அது 3 எழுத்து. 9, 8, 7 இதெல்லாம் கூட்டினாக்க 24. அதோடைய விதி என்கிறது 7. தொலைவு. அப்போது தொலைவுக்கு விதி எண் 7ஆக இருக்கின்றது. அது சூரிய மண்டலத்துக்கு மேலேயும் சொல்லலாம், சூரிய மண்டலத்துக்கு முன்னாடியும் சொல்லலாம். அப்போ சூரியனை சுற்றி எத்தனை கிரகங்கள் வருகிறது, அதுக்குத்தான் தொலைவு என்று சொல்லக்கூடியது. அதனுடைய விதி என்கிறது 7. தொலைவுக்கு விதி எண் 7. சூரிய மண்டலத்தை, சூரிய குடும்பத்தை சுற்றி வருகிறது பற்பல கிரகங்கள். அதனுடைய தொலைவு தான் விதி எண் 7. அந்த விதி எண் 7 கிட்டத்தான் இன்று எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புக்கும் அங்கேயே மனிதனுடைய மூளைகள் செயல்பட்டு வருகிறது. அதையே நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதான் விதி எண் 7. கிட்ட அப்படிங்கிறது பாருங்க, கிட்டத்தினுடைய விதி என்கிறது 9. அப்படியே மாறுது, திசை மாறுது. கிட்ட 3 எழுத்து தான் நான் போட்டிருக்கேன். கிட்டத்தில் இல்லை, கிட்டவுக்கு எண்களிடம் 2, 2, 5 இதெல்லாம் கூட்டினாக்க 9 தான். கிட்டங்கிறது விதி எண் 9. கிட்ட அது 9வது விதி எண்ணாக வருகிறது. ஆமாம், அது விதி என்கிறது 9வது ஸ்தானத்தில் தான் அது வரும். சாதிக்கு 2 எழுத்து. சாதி 1, 8 அதோடைய விதி என்கிறது 9. சாதி எத்தனையோ வகையில் நான் சொல்லி கொண்டு வருகிறேன். அதில் இப்போது 2வது, அதாவது சாதிக்கு 2 எழுத்து. அதில் விதி என்கிறது 9. எத்தனையோ சாதிகள் இருக்கலாம், ஆனால் அதனுடைய விதி என்கிறது 9ஆக இருக்கிறது. பாருங்கள், அடுத்தது பாருங்கள். மதத்துடைய எழுத்துக்கள் 3. 1, 7, 7 இதெல்லாம் கூட்டினாக்க 15. அதனுடைய விதி என்கிறது 6. மதத்துடைய விதி என்கிறது 6. இப்போ இரண்டையுமே சேர்க்குறோம். சாதி மதம், அது விதி 6 தான் வரும். பாருங்கள், சாதி மதம் 1, 8, 1, 7, 7 இதெல்லாம் கூட்டாக 24. அதனுடைய விதி என்கிறது 6. இதான் சாதி விதி எண் 9, மதத்துடைய விதி எண் 6. சாதி மதம் இதெல்லாம் கூட்டினாக்க 24. அது விதி என்கிறது 6. என்னங்க இதை மாறிச்சு? கரெக்டாகவே வருது. சாதி மதம் இரண்டையும் சேர்த்தாக்க விதி எண் 6ஆக வருகிறது. விதி எண் 6. மனிதன் ஏற்கனவே 6வது விதி எண்ணில் 6வது ஸ்தானத்திலிருந்து சொல்லியிருக்கின்ற மனிதன் 6வது அறிவில் இருப்பதைத்தான் இந்த எண்களில் சொல்லப்பட்டு வருகிறது. மனிதன் 1, 1, 7, 6 இதெல்லாம் கூட்டினாக்கா 15. அதில் விதி என்கிறது 6. மனிதன் 6வது அறிவில் இருப்பதனால தான் அதை விதி எண் மனிதன் 6வது விதி எண்ணில் இருக்கிறான். 6வது அறிவை பெற்றவன். 7வது அறிவு சொல்லி கொண்டு இருக்கிறாரு. அது விஞ்ஞானத்துக்கு உண்டானது. ஆனால் இது 6வது அறிவு 6 என்று சொல்லப்பட்டது இல்லையா? அதனுடைய விதியின் 6. மனிதன் விதியின் 6. மனிதர்கள் பாருங்கள், மனிதர்கள் அப்போ அதுக்கு 6 எழுத்துக்கள்.
1 1 7 9 1 4 இதெல்லாம் கூப்பிட்டாக்க 23. அதனுடைய விதி என்கிறது 5. மனிதர்கள் அதில் விதி என்கிறது 5. மனிதன் ஏகனாக பிறக்கப்பட்டது, அது மனிதன் 6வது விதி எண். மனிதர்கள் அப்போ அவனுக்கு என்ன தேவைப்படுது? புத்தி தேவைப்படுது, விதி தேவைப்படுது. அப்போ தான் அந்த 5வது ஸ்தானத்தில் அந்த விதியின் தோன்றுகிறது. மனிதர்கள் எல்லாத்துக்கும் விதி மதி இரண்டுமே வேண்டும் என்பதற்குத்தான் அதை உணர வேண்டும். 5வது எண்கணித்து அவன் உணர வேண்டும் என்பதற்குத்தான் 5வது எண்ணை விதி எண்ணை உணர வேண்டும் என்பதற்குத்தான் அந்த விதி எண் 5 தோன்றுகிறது. மனிதர்கள் நட்சத்திரம் 27 தான். இந்த நட்சத்திரங்கள் என்ற எழுத்துக்கு எண்களிடம் 8 2 3 4 8 3 8 1 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 41. அதில் விதி எண் 5. எந்த நட்சத்திரமும் 5வது ஸ்தானத்தை 5வது எண்ணில் தான் செல்ல வேண்டும். 5வது விதி எண்ணை நினைத்து தான் செல்ல வேண்டும் என்பதற்கான இது உதாரணம். 20 நட்சத்திரத்துக்கும் நட்சத்திரம்னு எழுதி 27 காட்டியிருக்கேன். அதன் மூலமாக கிரகங்களையும் காட்டியிருக்கேன். இப்போ நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் அதையெல்லாம் கூட்டினாக்கா அந்த விதி என்கிறது 41 டோட்டால். அது விதி என்கிறது 5. அதாவது நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி 5வது விதியை நினைக்காமல் போனால் அவர்களுக்கு அது அறிவை இழந்ததாக அர்த்தம். அப்போ யாராக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த கிரகங்கமாக இருந்தாலும் 5வது விதி எண்ணை நினைக்க வேண்டும். அப்படி நினைக்காமல் போனாக்கா அவங்களுக்கு அந்த விதி என்கிறது பலன் கொடுக்காது. எத்தனை பேர் முட்டாளாக இருக்காங்க, எத்தனை பேர் அறிவாளியாக இருக்காங்க. 5வது எல்லா ஏட்டையும் படித்தும் அறிவாளியாக வருவான். படிக்காதவன் ஆடு மாடு தான் மேய்க்க போகணும். அந்த ஆடு மாடு மேய்க்கிறது தான் அது ஒரு திறமை இருக்கும். ஆனால் அவன் அந்த விதி எண்ணத்தை அவன் சிந்திக்க முடியும். ஆனால் அறிவாளிகள் 5வது விதி எண்ணையும் உழைப்பாளிகள் எதாக இருந்தாலும் அந்தந்த அந்தந்த அவங்க வேலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பலன், ஒரு விதி மதின்னு ஒன்று இருக்குது, புத்தின்னு இருக்குது. அதை அவங்க அதன் மூலமாக நினைத்து வர வேண்டும். அதான் 5வது விதி எண். நட்சத்திரம் பாருங்கள், நட்சத்திரம் 6 எழுத்து 8 2 3 4 7 3 4 3 7 இதெல்லாம் கூட்டினா 27. அதாவது நான் 9வது விதி எண்ணில் அதை குறிப்பிட்டுள்ளேன் ஏற்கனவே. இது ஒரு எடுத்து காட்டப்படுகிறது. நட்சத்திரம் 27. அது விதி எண்கள், அதனுடைய விதி எண்கள் 9. 20 நட்சத்திரமும் 9வது எண்ணில் 9 கிரகத்தையும் நினைக்கின்றது. 20 நட்சத்திரமும் 9 கிரகத்தையும் நினைக்கின்றது. 13 கிரகத்தையும் நினைக்கும், எல்லாத்தையும் கிடைக்கும். ஆனால் எண் 9 தானே, அதுக்கு மேலே 1 0 10 தானே. ஆனால் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த 9 நவக்கிரகத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் சரி 9 நவக்கிரகத்தை நினச்சி தான் ஆகணும். மேலே எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் சரி அத்தனை கிரகமும் 9க்குள் அடக்கம். அதான் நட்சத்திரம் 27. அதோடைய விதி என்கிறது 9. அது 9 கிரகத்தை காட்டுகிறது. 9 27 என்ற அடிப்படையில். வயது 16. 16 வயதில் படம்லாம் இருக்குது, சினிமா படம்லாம் இருக்குது. எப்படி வருது பாருங்கள். வயதுக்கு 3 எழுத்து 5 2 9 அதெல்லாம் கூட்டினாக்கா 16. அதோட விதி என்கிறது 7. 16 வயதில் படம் இருக்குது, சினிமா படமே இருக்குது. அதான் அந்த வயதை காட்டுகிறது பாருங்கள். 16 அதோட விதி என்கிறது 7. வயதுடைய விதி என்கிறது 7. 5 பாருங்கள், 3 எழுத்து வயதுக்கு 5 2 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 16. அதோடைய விதி எண்ணுக்கு 7. 16 வயதினிலே அந்த படம் தலைப்பு வச்சு நான் பாருங்கள். அந்த கதையாசிரியர் சரியாகவே எழுதியிருக்கிறார். அது சொல்லப்பட்டது 16 வயசு அப்படின்னு, பருவ வயசு 16ன்னு சொல்லுவாங்களா. அது அனுபவ ரீதியாகவே கரெக்டாகவே வருது. தமிழ் எண்ணிகள் தான் 16 பருவ வயது, 16 வயதினிலே. அப்போ அது 16. அது விதி என்கிறது 7. பருவம் இது யாருக்கு சொல்லப்படுகிறது? 26. அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ளேயே எல்லாத்தையும் முடிச்சு அதை 26 வயசுக்குள்ளேயே உணர்ந்துக்கணும். பருவங்கிறது 9 5 5 7 26 பருவம். அதனுடைய விதி என்கிறது 8. இந்த பருவம் என்பது காலத்து சூழ்நிலைகள், பருவநிலைகள், மழைக்காலங்கள், வெயில் காலங்கள், வெப்பக்காலங்கள் இதெல்லாம் சொல்லப்படுகிறது இல்லையா. அப்படி ஒரு கணக்கு. அதோட விதி என்கிறது 8. அது பருவங்கள் எல்லாத்துலேயும் பருவம் வச்சுக்கலாம். சேனாப்புறத்துலேயும் பருவம் இருக்கலாம், ஆடு குட்டி போடுறதுலேயும் பருவங்கள் இருக்கலாம், நாய் குட்டி போட்டாலும் பருவங்கள் இருக்கலாம். மனிதர்களுக்கு பருவமே இல்லை. எப்போனாலும் குழந்தை பெற்றுக்கலாம், எப்போனாலும் படுக்கலாம், எப்போனாலும்
வளர்க்கலாம். அதெல்லாம் மனிதர்களுக்கு மட்டும் பருவம் இல்லை. ஆனால் ஆட்டு மாடு எல்லாத்துக்கும் பருவங்கள் உண்டு. மழைக்கு பருவம் உண்டு, மேகத்துக்கு பருவம் உண்டு, மாதத்துக்கு பருவம் உண்டு. ஆனால் மனிதர்களுக்கு பருவம் இல்லாமே குழந்தை பெற்றுக்கிறது. ஆனால் பருவம் வேறு வகையை காட்டுகிறது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். தூங்கு மூஞ்சி மரம். தூங்கு மூஞ்சி மரத்துக்கு எழுத்து எண்களிடம் 7, 8, 3, 1, 1, 4, 1, 3, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 35. அதோடைய விதிங்கிறது 8. அப்போ பருவம் தூங்கி போகுது. இந்த தூங்கு மூஞ்சி மரத்தால் ஒரு 8 எண்கிறது விதின்னு 8 சொல்லுவீங்க இல்லையா? அந்த தூங்கு மூஞ்சி மரத்துடைய விதின்னு 8. அப்போ பருவம் கூட சமயத்தில் மறந்து போய் தூங்கும். அப்போ தூங்குஞ்சி மரத்துடைய விதி என்கிறது 8. அந்த 8 சில நேரம் தூங்கு மூஞ்சி மரங்கிறது பகல் 3 மணி வரவே தூங்கி நல்லா விழித்து கொண்டு தான் இருக்கும். பகல் PM 3 மணிக்கு மேலே அதோட இலைகளாம் மூடிக்கொள்ளும். அதுதான் தூங்கு மூஞ்சி மரம்னு சொல்லுது. விடிய கால 3 மணிக்கெல்லாம் அந்த இலை பிரிந்து அதாவது அகன்று விடும். அப்போ இரவு 3 மணி வரைவே தூங்கிக்கிட்டே இருக்கும் அந்த இலை. இரவு 3 மணி முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக அந்த தூங்கு மூஞ்சி மரத்தினுடைய இலைகள் அப்படியே அகன்று தன்னுடைய இலைகளை காட்டும். அதான் மதியம் 3 மணிக்கு மேலே, சாயந்தரம் 3 மணிக்கு மேலே அந்த இலைகள் தூங்கும் போதும் மூடிக்கொள்ளும். இரவு 3 மணி வரையும் தூங்கிக்கொள்ளும். இரவு 3 மணி ஆனால் அது விழித்துக்கொள்ளும். அதுதான் தூங்கு மூஞ்சி மரம்னு சொல்லுவோம். தூங்கு மூஞ்சி மரம்னா சாதாரண முறையில் பேர் வைக்க கிடையாது. எல்லாமே ஒரு கணக்கு வச்சு தான் நம்மளுடைய அறிஞர்கள், நம்மளோட மூதாதிகள், முன்னோர்கள், சான்றோர்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் தூங்கு மூஞ்சி மரங்கிறது 12 மணி நேரம் தூங்கும், 12 மணி நேரம் விழித்து கொள்ளும். அந்த இலையை வச்சு தான். அதுக்கு தான் தூங்கு மூஞ்சி மரம்னு சொல்கிறது. தூங்கு மூஞ்சி மரம்னா யாருமே சிந்திக்கிறதில்ல. அந்த இலைகள் 2:30 மணி ஆனால், நான் சொல்கிறேன் 3 மணின்னு ஒரு கணக்கு வச்சு சொல்கிறேன். ஆனால் 2:30, 3 மணி ஆனாலே தூங்கு மூஞ்சி மரத்துடைய மதியம் 3 மணிக்கு மேலேயே அந்த இலைகள் மூடிக்கொள்ளும். இரவு 3 மணி ஆனால் அந்த இலைகள்லாம் விரிந்து கொள்ளும். அதுக்கு தான் தூங்கு மூஞ்சி மரம்னு சொல்கிறது. அதோடைய எழுத்து. அதனால் அந்த தூங்கு மூஞ்சி மரத்துடைய விதிங்கிறது 8 இதுதான். அதனால் நான் இந்த தமிழுக்கு 740 எழுத்து தனித்தனி எண்களும் கொடுக்கப்பட்டு இதை வார்த்தை அடிப்படையை உறுதி செய்து உங்கள்கிட்ட நான் சொல்லி வருகின்றேன். அதனால் நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் என்கிற வள்ளுவர். நன்றி, வணக்கம்.